எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதிகாலையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய அன்பின் வார்த்தைகளை கேட்க அவளோடு காத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது, கர்த்தருடைய வசனம், கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கையிலே நம்முடைய உடலுக்கு ஜீவனும் நம் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரம் 20 22 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அங்கே தேவனுடைய வசனத்தை குறித்து சில காரியங்களை அந்த நீதிமொழிகளை ஆக்கியோன்னு எழுதியிருக்கிறார். என் மகனே என் வார்த்தைகளை கவனி. முதல்ல அவர் சொல்கிறார் பாருங்கள், என் மகனே என் வார்த்தைகளை கவனி, செவியை சாய், காதை கொடுத்து கேளு, அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. என் வார்த்தைகளை கவனி, செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்திற்குள்ளே நீ காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதாம். இன்றைக்கு நாம் கர்த்தரை நேசிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகள், கர்த்தரை அறிந்திருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையில் நமக்கு ஜீவனும் ஆரோக்கியமும் வேண்டுமா? நாம் ஜீவனை பெற்றவர்களாக பிழைத்திருக்க வேண்டுமா? நித்திய ஜீவனை பெற்றவர்களாக இந்த பூமியிலே வாழ வேண்டுமா? நன்றாக கவனிங்கள் வசனத்தை. என் மகனே என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் கற்பனைகளை கவனி, என் கட்டளைகளை கவனி. அதுதான் மிக முக்கியம். கவனி கவனி. ஒன்று. ரெண்டாவது, செவி சாய், செவி கொடுத்து சாய்த்து கேள். மூன்றாவது பாருங்கள், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாது இருப்பதாக. அந்த வசனங்கள் வார்த்தைகள் உன் கண்கள் முன்னாகவே இருக்க வேண்டும். கவனி, கேள், உன் கண்கள் முன்பாகவே அவைகள் இருக்கட்டும். அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே நீ காத்துக்கொள், இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அப்போது அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு, வசனத்தை கவனித்து கேட்டு கண்களுக்கு முன்பாக வைத்து காக்கிறவர்கள், இருதயத்தில் காத்துக்கொள்ளுகிறவர்களுக்கு, அதை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் உடலுக்கு ஆரோக்கியமா என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. நாம் இந்த பூமியிலே ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். வாசிக்கிற பொழுது கர்த்தர் பேசுகிறதை கவனிக்க வேண்டும். பிரசங்கங்கள், செய்திகளை கேட்கிற பொழுது கர்த்தர் பேசுகிறதை கேட்க வேண்டும். அவைகளை கண்களுக்கு முன்பாகவே வைத்திருக்க வேண்டும். நம்முடைய கண்களுக்கு முன்பாக இந்த வார்த்தைகள் இருக்க வேண்டும். பாருங்கள், நமக்கு கண்களுக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தைகளை வைத்திருக்கணும். எப்பொழுதுமே அவைகள் கண்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும். அவைகளை எப்பொழுதும் நம்முடைய இருதயத்தில் காத்துக்கொள்ள வேண்டும். அப்போது இந்த 4 காரியங்களை செய்கிற பொழுது அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த காலை வேளையில் நீங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே ஜீவனை பெற்றவர்களாக வாழ வேண்டுமா? தேவனுடைய வார்த்தையினாலே சுகம் பெற்றவர்களை வாழ வேண்டுமா? எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரி, ஒவ்வொரு நாளும் வேத வார்த்தைகளை கவனியுங்கள். வாசிக்கிற பொழுது கவனியுங்கள். பேசுகிற பொழுது செவி சாய்த்து கேளுங்கள். கண்களுக்கு முன்பாக வைத்து எப்பொழுதும் கண்களை விட்டு பிரியாதபடி பார்த்து கொள்ளுங்கள். இருதயத்தில் வைத்து காத்து கொள்ளுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு ஜீவனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில், இந்த காலை வேளையில் உங்களுடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் சுகமாய் வாழ, ஆண்டவரே, நாங்கள் ஜீவனை பெற்றவர்களாய் வாழ, நித்திய ஜீவனை பெற்றவர்களாய் வாழ, மாத்திரமல்ல எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்க, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய வார்த்தைகளை வாசிக்கிற, கவனிக்கிற, கேட்கிற, தியானிக்கிற, ஆண்டவரே, காத்துக்கொள்கிற பிள்ளைகளாக எங்களை நடத்தும். ஆண்டவரே, அப்படி நடத்தி எங்களை சுகத்தோடு பலத்தோடு எங்களை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.